ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். குருகுலம் வேதா லேர்னிங் சென்டர் 2023 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அபவுட் 20 ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணா. அவள் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டா. டிஃப்ரெண்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்லேருந்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப சீரியஸாக இந்த குரூப் வந்து வேதம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசையில் ரெஜிஸ்டர் பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தா. அப்ராக்சிமேட்லி ஒரு மாதம் ஒரு சூக்தத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஒரு ஒன் இயர், மோர் தென் இயர் வந்து அதை 13 சூக்தத்தை வந்து முடிச்சிருக்கோம். ரொம்ப அழகாக கற்றுன்ட்ருக்கா, ரொம்ப அழகாக சொல்கிறா. இது வந்து அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஃபீல் பண்ணுறா. இது வந்து 2 பேட்சாக நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு மார்னிங் பேட்ச் ஒன்று, ஈவினிங் பேட்ச் ஒன்றுன்னு அவளோட ஒர்க் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி 2 ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணோம். எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக கற்றுண்டா. அதில் வந்து நிறையா டிஃபிகல்ட்டிஸும் இருந்தது. அந்த ஸ்வரங்கள் வந்து அவளுக்கு புரிய வைக்கிறது, அக்ஷரங்களோட இம்பார்ட்டன்ஸு, அந்த வேதத்துக்கான உயிர் அந்த வந்து ஸ்வரத்தில் எப்படி வருது, இதெல்லாம் அவளுக்கு புரிய வச்சு, ஸ்வரங்கள் வர்றதுக்கே கொஞ்சம் முதல்ல இனிஷியல் டைமில் ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் ஸ்வரங்களை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் வேதத்தை அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அக்ஷர சுத்தமாக வந்து அவள் கற்றுக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழகாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவள் யூஸ் பண்ணினா. எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோங்கிற ஒரு ஐடியா மூட் ஆச்சு. எப்படி பாடசாலையிலெல்லாம் அவள் ஒரு கோர்ஸ் முடித்த உடனே வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாளோ, அந்த மாதிரி நம்மளும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு சர்டிஃபிகேட் கொடுத்தா அவளோட ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் அண்டு நிறையா அந்த வந்து எக்ஸாம்னு வரும்போது தான் அந்த ஒரு ஃபியர் வரும், நிறையா ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு வரும். ஸோ அது நிறையா வாட்டி அதை ரிப்பீட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வரும். அந்த மாதிரி நம்ம படிச்சிட்டோம் விட்டுட்டோங்கிற மாதிரி இல்லாமல் அவள் வந்து அதை திருப்பி அதை படித்து அவள் வந்து அழகாக அதை வந்து சொல்ல வச்சு அந்த எக்ஸாம் ஃபியரை போக்க வச்சு அவளை மறுபடியும் அந்த பழைய கரிக்குலம் இதுக்கு வந்து எப்படி அவள் காலேஜ் டேஸில் எப்படி ஸ்கூல் டேஸில் எல்லாம் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு தோணித்து. இது வந்து நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறத விட கணப்பாட்டிகளை வச்சு, குவாலிஃபைடு கணப்பாட்டிகளை வச்சு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவள் எவால்யூவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணித்து. அதனால் என்னுடைய குரு ரோஹித் கணப்பாட்டிகள் அண்ணாவும், அப்புறம் வாரணாசியிலேருந்து ஹர்ஷ் கணப்பாட்டிகள் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணால். எல்லோரும் டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து வரா. ஆக்சுவலாக நான் வந்து முக்கால்வாசி ஆன்லைனில் தான் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாருமே வந்து பெங்களூர்லேருந்து, மதுரையிலேருந்து, வேலூர்லேருந்து, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வந்து அவள் எக்ஸாமுக்கு வந்து நேராக வரோம் அப்படின்ட்டு சொல்லி அவளுடைய ஒரு இன்டென்ஷனை வந்து தெரிவித்த போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவள் எவ்வளோ சீரியஸாக அதை எடுத்துட்டுருக்கா அப்படிங்கிறது இல்லாமல் அவளை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதே எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஈகராக இருந்தோம். ஸோ எக்ஸாம் டே வந்தது. எக்ஸாம் டே இன்றைக்கி அதுக்கு லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் எக்ஸாமுக்கு. அவர் ரோஹித் அண்ணா வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத எல்லாம் கேட்டுண்டு அவள் மார்க் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மார்க் டெஸ்ட் வைக்கிறது, மார்க் டெஸ்ட்டில் வந்து அப்பியர் ஆகி அவள் நம்ம அதாவது ஒரு ஐஐடிக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் அவ்வளோ சீரியஸாக. எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 2 வீக்ஸ் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிண்டா. அதில் இருக்கிற இன்ட்ரிகசிஸ் நல்லா கற்றுண்டா, இன்டெப்த்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஸோ அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும், அவளை எப்படி நாம் வந்து அந்த ஃபுல் டே வந்து அந்த டைமுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது, கொஷின்ஸ் எவாலுவேட் பண்ணுறதுக்கு அதுக்கு மார்க் ஷீட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ரொம்ப சிரமப்பட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணினோம். இது வந்து ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப இதுக்கு தேவையாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். She stood my side and the entire day she spent
in these exam activities. Very helpful. அவளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவாளுக்கு ஹாட் வாட்டர் கொடுக்கறது, அவளுக்கு சாப்பாட்டுக்கு அந்த காத்தால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது. அவள் வெளியில் சாப்பிட மாட்டா, அதனால் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து ஷீ ஹெல்ப்ட் எ லாட். வி ஹாவ் டு தேங்க் ஹர் இன் திஸ் அக்கேஷன். அண்ட் நாட் ஓன்லி தட், காத்தால அந்த எக்ஸாம் டே இன்றைக்கி காத்தால ஏர்லி மார்னிங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டா, ரைட் ஃப்ரம் 6 o'clock. ஸோ அவளுக்கு வந்து வேணுங்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி ஒவ்வொருத்தராக வந்து எல்லோரும் அசம்பிள் ஆனால் இன் டைமுக்கு கணப்பாட்டிகள் 2 பேரும் வந்து சேர்ந்தா. ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடலாம், ஏன்னா தே ஆர் ஆல் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ். ஸோ அதனால் நமக்கு இங்கே காத்தால 8 மணிங்கிறது அவளுக்கு ராத்திரி 9 மணி ஆகிடும். அண்டு தே கெனாட் மேக் லாட் ஆஃப் இது நம்மளுடைய சத்த டெசிபல் வந்து அதிகமாக பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஃபாரின் கண்ட்ரீஸில். அதனால் அவளுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம். பர் ஸ்டூடெண்ட் 15 minutes வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எல்லா சூக்தத்துலேயும் 1 or 2 questions இருக்கும். மேபி ஐ கேன் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டெல் த என்டையர் சூக்தம்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். பட் ஆன்லைன் எக்ஸாமே ரொம்ப டைம் எடுத்து 8 மணிக்கு ஆரம்பித்தது, நம்ம 9 மணி 9:30 முடிக்கணும்னு பார்த்தோம். அது 10:30 11 மணி ஆகிடுது. அப்புறம் நேராக ஸ்டூடெண்ட்ஸை வந்து 2 பேருமே கொஷின்ஸ் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப ஸ்மூத்தாக கண்டக்ட் ஆச்சு. ஸோ இன்பிட்வீன் ஒரு கேப் எடுத்துட்டு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கஞ்சி கொடுத்தோம், கஞ்சியும் பழமும் கொடுத்தோம். எல்லோரும் வந்து அழகாக உக்காந்துட்டு ரவுண்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை அவள் யூஸ் பண்ண அந்த டைமை வந்து அந்த ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் டைம் அவள் யூஸ் பண்ணதும் ரொம்ப பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. ஒரு பாடசாலையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆற்றுல நம்ம க்ரியேட் பண்ண அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தென் டைம் ஆக ஆக லஞ்ச் டைம் வந்துருமே, இவாளுக்கு குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம் முடியல, இன்னும் என்டையர் எக்ஸாம் முடியல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஏன்னா 15 பேர் நேராக வந்திருந்தா. ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக சொல்ல ஆரம்பிக்க அவளுக்கு ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக கொஷின்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. ரைட் ஃப்ரம் இது 60 years அந்த மாதிரி ஓல்டு ஏஜிலேருந்து சீனியர் சிட்டிசன்லேருந்து குழந்தைகள் வரைக்கும், குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், ரொம்ப சின்ன குழந்தைகள் அவளாமும் வந்திருந்தா. ஸோ வாத்தியார் வந்து கணப்பாட்டிகள் வந்து 2 பேர் சேர்ந்து கேட்க ஆரம்பிச்சவா வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் இந்த ரூம்லேருந்து ஒருத்தர் உட்காந்துட்டு அந்த ரூமில் ஒருத்தர் உட்காந்துட்டு 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரே டைமில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பித்து அது ஒரு மாதிரி ஒரு 12:30 1 மணிக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயும், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்லேயும் பாஸ் பண்ணியிருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு கட்டத்தில் வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணணும். தென் லஞ்ச் போயின்னு இருக்கும்போது சர்டிஃபிகேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அவளுக்கு கணப்பாட்டிகள் வந்தவாளுக்கு வந்து எக்ஸாமினர்ஸ்க்கு மரியாதை பண்ணணும், வந்தவா திரும்பி ஊருக்கு கிளம்பணும். இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ எக்ஸாம் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். திடீர்னு கரண்ட்டு போயிடுது, லோ வோல்டேஜ் ஆகி லாட் ஆஃப் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ். லேப்டாப்பும் ப்ரிண்டரும் கனெக்ட் ஆகலை, மொபைலும் ப்ரிண்டரும் கனெக்ட் ஆகலை. எதையுமே நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னு ஈஸியாக பண்ணி முடிக்க முடியல. ஈவந்தோ நான் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருந்தா கூட அதில் நேமை மட்டும் ஃபில்லப் பண்ணி அவளோட கிரேடை ஃபில்லப் பண்ணி ப்ரிண்ட் எடுக்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினச்சது மாதிரி நடக்கலை. அது வந்து சுவாமி வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தார். அதில் வந்து ஒரு நம்மளை டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவளுக்கு தான் டெஸ்ட் வைப்பேன், நான் உனக்கு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு டெஸ்ட்டு கொடுத்து கரண்ட்டை கட் பண்ணி வோல்டேஜ் ட்ராப் பண்ணி லாட் ஆஃப் ஒரே ஸ்வெட்டிங் ஆரம்பிச்சிடுத்து. அவள்லாம் ஆகாரம் முடிக்க போகிறா, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் ஒரு குழந்தைகள் வந்து 4-5 குழந்தைகள் வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவாக அவளுக்கு ஆகாரம் பரமாறுறது என்ன அந்த மாதிரி வந்து ஆக்சுவல் பாடசாலா ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே இருந்தது. அவள் பாடசாலையில் வந்து ஆக்டிவிட்டீஸில் வந்து பாடசாலையில் வந்து குழந்தையிலே வந்து பரமாறுவா, இலை போட்டு எடுத்து
பரமாறி இலையை எடுத்து இந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா உண்டு. அந்த மாதிரி இவாளே ஆகாரமெல்லாம் பரமாறி ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த லேமினேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஏன்னா நெட்வொர்க்கெல்லாம் டவுன் ஆகிடுது. உடனே வந்து மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்மளோட மெயிலில் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துன்னு போய் மெயிலில் இருந்து பிரிண்டருக்கு எடுத்துன்னு போய் ஒரு மாதிரி எல்லாம் வந்து சேர்ந்து எல்லா விதமான டெக்னாலஜியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவாளுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி வச்சு எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியும் வச்சு எப்படியோ ஒரு வழியாக பிரிண்ட் எடுத்து முடிச்சிட்டோம். ஆகாரம் முடிஞ்சுது. நானும் கொஞ்சோண்டு ஆகாரத்தை எடுத்துட்டு உடனே ஹாலில் வந்து மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் வந்தவாளுக்கு நம்ம குருமார்களுக்கு வந்து உபச்சாரம் பண்ணி அவளுக்கு வந்து மரியாதை பண்ணி சால்வை போற்றி அவளுக்கு வந்து தட்சணை கொடுத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கு எல்லாம் நல்லபடியாக போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவாளுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி குழந்தைகள் 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்திருந்த அவள் தான் இன்சிடென்டலி 2 பேருக்கும் ப்ரைஸ் கொடுத்து வந்தவாள்லாம் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ரொம்ப நிறைவாக ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் மகா பெரிவாளோட பரிபூர்ண அனுகிரகம். அது இல்லைன்னா அவளோட அனுகிரகமோ இல்லை ஆசையோ இல்லை சம்மதமோ இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவெல்லாம் ரொம்ப ப்ரௌடாக வந்து அடுத்த மாடியூலுக்கு வந்து மார்ச் பண்ணுறா. நெக்ஸ்ட் மாடியூல் வந்து வி வில் பி ஸ்டார்டிங் சூன் ருத்ரம் சமகம் மகன்யாசம். ரொம்ப அருமையாக முடிஞ்சுது ஃபஸ்ட்டு பேட்ச் எக்ஸாம். இந்த ஹாப்பினஸ்ஸை உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இதோட விஷுவல்ஸு அவள் குழந்தைகள் என்ன எப்படி ஃபீல் பண்ணால் இந்த கோர்ஸ் பற்றி எக்ஸாம் பற்றி எல்லாம் ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அதுவும் இதோட அந்த ப்ரீஃபிங்ஸோட கொடுக்குறேன். அப்படியே விஷுவல்ஸும் ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டுருக்கு. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு நிறைவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தேன்னாக்கா நெக்ஸ்ட் மாடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகிறது. யாராவது ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுனாக்கா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லையே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கோர்ஸ் தான். ஸோ நம்பர் ஃப்ளாஷ் பண்ணுறேன். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா ருத்ரம் சமகம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருந்ததுன்னா அவள் வந்து இந்த மாடியூலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸு இந்த நம்பர் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9600757365. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருபியோ நமஹ. மகாபரிசரணம். நான் சந்திரசேகர் மாமாட்ட அக்டோபர்லேருந்து வேதம் கற்றுருக்கேன். சூக்தங்கள்லாம் மாமா ரொம்ப பொறுமையாக ஸ்பஷ்டம் அக்ஷரம் மாறாமல் வேதம் எப்படி சொல்லணுமோ அதை வந்து கரெக்டாக சொல்லித்தரான் மாமா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அட்டென்ஷன் எல்லாரையும் ரொம்ப பொறுமையாக நல்லா சொல்லித்தரேன் மாமா. ஒவ்வொரு இதையும் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொருத்தருக்கும் அர்த்தம் சொல்லி சொல்லித்தரான். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் மாமா படிக்க. தேங்க்யூ. மகாபரிவாஷன். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எனக்கு வந்து குருகுலம் சந்திரசேகர் மாமாவோட குரூப் வந்து அப்பா தர்ப்பணம் வீடியோஸ் பார்த்து ஒரு நாளைக்கு மெசேஜில் பார்த்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது தான் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய ஐ வாஸ் வெரி நான் ரொம்ப ட்ரபுளாக இருந்தது. எனக்கு படிக்கவே வரல. ஐ தாட் ஆஃப் லீவிங் இட். பட் மாமா வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஹி வில் டேக் கேர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் அஸ் அ சேம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் நல்லா படிக்கிறவருக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாரோ படிக்க வராதவாளுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதா அவரோட எஃபர்ட். ஸோ அந்த எஃபர்ட்டில் எனக்கும் ஒரு சில டைமில் வராத சைனில் எங்களுக்கு டைம் ஜாஸ்தி கிடச்சி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் பண்ணி டெய்லி படித்து அவர் சொன்ன மாதிரி டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு மாமாவுக்கு ஓரளவுக்கு நாங்கள் கற்றுருக்கோம். இன்னொரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா இந்த வேதம் 27 இயர்ஸாக நாங்கள் லைஃப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது.
எப்போ இது ஸ்டார்ட் பண்ணோமோ அன்னையிலேருந்து வி வேர் இன்டு கம்ப்ளீட்லி டிவைன்னா நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ரூட்ஸ் எல்லாமே தெரிஞ்சது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு. தேங்க்ஸ் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். ஐ எம் வெரி வெரி மச் தேங்க்ஃபுல் டு சந்திரசேகரன். தேங்க்யூ. அண்ட் ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி டு கெட் அ குரு லைக். தேங்க்யூ. அந்த மாமாவோட குரூப் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆமியா வட்டத்துக்கு வந்து இப்போ ரெக்கார்டிங் போட்டதில் ஆரம்பித்தேன். இட் வாஸ் எக்ஸலண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இது பண்ணேன். பட் நான் அதை கேட்டதுக்கு இட் வாஸ் எக்ஸலண்ட். கிளாரிட்டி, ஸ்லோவாக நிதானமாக பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ வெயிட்டட் ஃபார் குரூப். திடீர்னு இந்த கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஆரம்பிச்சோன்னா ஐ தாட் ஓகே பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும், ஆன்லைன்லேயே இந்த பிளாட்ஃபார்ம் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இட் வாஸ் ஈஸி. அதனால் நான் என்ரோல் பண்ணேன். பட் ஸ்டில் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட எஃபிஷியன்சி எனக்கு புரிஞ்சுது. இந்த மாமாட்ட ஒரு பெரிய எஃபிஷியனான விஷயம்னா 1-on-1 ட்ரைனிங் நடக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் பி கிவன் சான்ஸ். டெஸ்ட்டும் அப்படி தான். எல்லாமே வந்து ரொம்ப டீசென்ட் அண்ட் நார்மலைஸ்ட் ப்ராப்பர் வே நடக்கும். அதனால் ஐ ப்ரிஃபர் திஸ் கிளாஸ். அண்ட் அகெயின் ஆன்லைன் கிளாஸில் இவ்வளோ பக்காவாக பண்ண முடியுங்கிறத மாமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நமஸ்காரம் டு சந்திரசேகரன் மாமா. நமஸ்காரம். இந்த குருகுலம் சந்திரசேகர் மாமா கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ஷர சுத்தமாக, ஸ்வர சுத்தமாக, எல்லாத்துக்கும் பொறுமையாக, நிதானமாக எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பா. கரெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லி எங்கே தப்பு பண்ணுறோம், என்ன மாதிரி தப்பு பண்ணுறோம், எங்கே கரெக்ஷன் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணுவாள். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, கரெக்ஷன் பண்ணுற வரைக்கும் மாமா விடமாட்டா. சொல்லி கொடுத்துட்டே இருப்பாள். ரொம்ப பொறுமைசாலி. இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நம்ம நமக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். நமக்கு வேத மாதாவோட அனுகிரகம் இருக்குன்றதுக்கு குருவோட அனுகிரகம் வேணும். அந்த குரு வந்து நமக்கு அனுகிரகத்தில் இந்த சந்திரசேகர் நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் நமக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து குருவாக நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் குருவாக. ஸோ இன்னும் கண்டினியூ பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் மாமாவோட ட்ராவல் பண்ணிவிட்டு என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ நானும் பண்ணுவேன். எங்கள் பேட்ச் எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஸோ இந்த குருகுலம் சமாஜங்கிறது வந்து இட்ஸ் எ கிரேட் ஃபார் தி சொசைட்டி ஆல்சோ. தேங்க்யூ. நமஸ்காரம். என் பேர் சித்தார்த். நான் வந்து குருகுலம் 10 மந்த்ஸாக படிச்சுட்ருக்கேன். 10 மந்த்ஸில் 8 மந்த்ஸ். இந்த குரூப் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, எங்கள் பாட்டி வந்து ஒரு மாமிக்கிட்ட நாராயணம் கற்றுருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து மாமாவும் போகிறாரு. ஸோ அந்த வழியாக வந்து எனக்கு கிளாஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நிறைய லேர்ன் பண்ணியிருந்தேன். நிறைய சூக்தம்ஸ் இப்போ என்னால் வெளியில் போனால் சொல்ல முடியுது. நிறைய அட்வான்டேஜஸ். என்ன பிடிச்சிருக்கோங்க இந்த குரூப்பில்? எல்லாமே பிடிச்சிருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குட்டாக இருந்தது. எப்படி தெரிஞ்சது மாமாவோட இதை பற்றி, குரூப் பற்றி? ஏன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து சூப்பர் கீப் இட் அப் பண்ணலான்னு சொன்னான். ஓகே. ஸோ அதனால் ஓகே. மாமாவோட குரூப் பற்றி எப்படி தெரிஞ்சது? எப்படி ஜாயின் பண்ண இந்த குரூப்பை? என்னோட டாட்டா சொன்னா. ஓகே. அதனால தெரிஞ்சது. அப்போ நான் ஜாயின் பண்ணேன். ஓகே. ஜாயின் பண்ணது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா உனக்கு? என்ன பிடிச்சிருக்கு உனக்கு மாமாவோட? வேதம் பிடிச்சிருக்கு. சரி, மாமாவோட வேதம் பிடிச்சிருக்கு. மாமா சொல்லித்தர விதத்தில் எப்படி பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? மாமா எப்படி சொல்லி தருவா? குட்டா. இது குருகுலம் இட்ஸ் a life turning experience. நான் வந்து இது வரைக்கும் I did not think about doing a course in Vedas. This is the first opportunity I got to do it in a very professional way. The whole experience, right from every aksharam, adukku indum swaram solano அப்படின்றதுலேருந்து for every one of us, I think he has been Acharya has been putting so much of efforts, and every time he corrects somebody, it provides an opportunity for me to not to do something. So even if I have not done it, I know that I have an opportunity to do a mistake over there, and thereby I learn. And he is putting so much of efforts. I think this is a great experience,
I'll be very happy to continue for whatever time it requires for me to become proficient in this. Thank you. நமஸ்காரம், என் பேர் கிருஷ்ணன். நான் பெங்களூரில் இருக்கேன்னா எனக்கு இந்த குரூப் பற்றி எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் இதை அமாவாசை கோவிட் டைம்லேயும் நான் அமாவாசை தரணும்னா எங்கள் சித்தப்பா பண்ணிட்டு எனக்கு அனுப்புவார். இவரோட இந்த வீடியோஸ்லாம் பார்த்து கேட்டு அப்படி தான் சொல்லணும் கற்றுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு அவரே இது எனக்கு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இந்த வேதத்தை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கள் சித்தப்பா தான் இவரோட ஒரு குரூப் வந்திருக்கு, நீங்கள் இது ஜாயின் பண்ணாத சொல்லிட்டு சொன்னார். சரி ஜாயின் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். சூப்பர் கிளாஸ் எடுத்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்டம் ஒரு இண்டிவிஜுவல் அட்ராக்ஷன் அட்டென்ஷன் எப்படி அதை ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணுமோ அதை இவ்வளோ தான் கற்றுக்கணும். எல்லாரும் தப்பு பண்ணுறாரு, ஆனால் அவர் கரெக்டாக எல்லாருக்கும் பொறுமையாக சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் நவ் இப்போ ஓகே வி ஹவ் லேர்ன் சம் சிஸ்டம்ஸ். இப்போ நான் ஏதாவது சபையில் போனால் ஐ கேன் ஆக்சுவலி டூ பாராயணம் வித் அதர் குருஸ் ஆல்சோ. ஐ கேன் சாண்ட் அலாங் வித் தெம். ஸோ அந்த லெவலுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஐ எம் ரியலி வெரி மச் கிரேட்ஃபுல் வென் ஹி இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி அண்ட் வி ஆர் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ இப்போ எல்லாம் ஒன்றாயாச்சு. Thank you very much and we seek your blessings always. I will wish இதே வேதாவை இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் கற்றுக்கிட்டு இது இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகணும். I wish the same. Thank you very much. Thanks a lot. குருபியோ நமः. ராம் ராம் நமஸ்காரம். வேதம் வந்து நான் ஒரு வருஷமாக கற்றுட்டுருக்கேன் மாமாட்டேன். முன்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. அப்பப்போ மெதுவாக சொல்லி கரெக்டாக சொல்லலாம். ஒவ்வொரு லைனையும் திருப்பி சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பா. ஸ்பெசிஃபிக் அட்டென்ஷன் கொடுப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உயிர் இருக்கும். அந்த உயிர் நம்ம வந்து கரெக்டாக ஸ்வரமும் வார்த்தையும் இது பண்ணக்கூடாதுங்களா. அதே போல் நமக்கு வந்து மாடுலேஷன் கரெக்டாக இருந்தாலும் யூனிஃபார்ம் மாடுலேஷன் இருக்கணும். வந்து ஏற்றும் போது எல்லாத்தையும் கரெக்டாக ஏற்றணும், இறக்கும் போது கரெக்டாக ஏற்றணும். அது பேலன்ஸாக இருக்கணும்பா. இதுதான் மாமாத்திர கற்றுனேன். குருஜி ரொம்ப ஸ்பஷ்டமாக ஸ்வரெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணுவார். நிறைய டைம் எடுத்து கரெக்டாக சொல்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். அதுதான் ஏன்னா வேதத்தில் அது ப்ரொனன்சியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தட் இஸ் வாட் ஐ வாண்டட். ஸோ ஹி இஸ் ரெடி டு மீட் மை ரிக்வயர்மெண்ட். ஐ டோன்ட் நோ வாட் அதர்ஸ், பட் ஃபார் மீ தி ப்ரொனன்சியேஷன் ஆஃப் தி Swaram is the most important thing in Vedas, not the speed part of it, which I am able to get it from him. So I think I will continue until I am able to what the extent possible, I will be able to devote my time to learning from him the other part of the Vedas. Right now, till now I have completed the Suktas part. Let me see how long I can continue the other side of the Vedas as long as. But I hope that other students will benefit from his teachings of these Vedas to propagate Sanatana Dharma. Thank you. Shri Gurubhyo Namaha. Om Smriti Smriti Purananam Alayam Karunalayam Namami Bhagavad-Pada Shankaram Lokashankanam. Guru Dhamma Guru Vishnu Guru Devo Maheshwarah Guru Sakshat Parabrahma Tasmai Sri Gurave Namaha. Mata Pita Guru Devo அப்படின்னு நம்ம இதில் சொல்லுவார். மாதா பிதாக்கு அடுத்தது குருவை தான் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கா. தெய்வங்கிறது அடுத்தது தான் வரும். நம்ம அண்ணா அவரோட பேர்லேயே சந்திரசேகரன் அப்படின்ட்டு நம்ம மகாபரிவாரோட பேரை வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு மகாபரிவா தான் அவரை வந்து இங்கே அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணாவோட பொறுமை அப்படிங்கிறது அது சொல்லி மாறாது. அவர் வந்து நாங்கள் கரெக்டாக சொல்கிற வரைக்கும் பொறுமையாக எந்த விதமான ஒரு முகமும் சுழிக்காமல் நிதானமாக நாங்கள் கரெக்டாக சொல்கிற வரைக்கும் எங்களை ட்ரெயின் பண்ணது கம்ப்ளீட்டாக வந்து அண்ணாவோட அது டேலண்ட் தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அண்ணாவோட இந்த சேவை வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி இந்த சனாதன தர்மத்துக்கு அண்ணா வந்து நிறையா பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லி மகாபரிவாரை பார்த்துட்டு இந்த வேதா கிளாஸ் வந்து இது வந்து லைஃப்பில் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து வேதா கிளாஸில் வரேன். ஆனால் வேதா கிளாஸில் வந்து வர்ற எல்லா விஷயமும் வந்து நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வந்து எப்படி ஸ்வரத்தோடு நம்ம வந்து எப்படி பக்தியோடு சொல்கிறோம், எப்படி ஸ்வரம் இல்லாமல் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து
வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் ஆச்சாரியார் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம தப்பு பண்ணுறோமோ அந்த தப்பு வந்து எப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம எப்படி தப்பு இல்லாமல் மிஸ்டேக் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. அண்ட் இன்னொன்று A to Zலேருந்து பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு லெவல்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து ஈஸி பண்ணுறதுக்காக ப்ளஸ் டிஃபிகல்ட் இடத்துல வந்து நமக்கு இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து உதவும். பீட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், இல்லை எந்த மாடர்ன் லைஃப்பில் கூட வந்து நார்மல் லைஃப்லேயே வந்து நமக்கு வந்து டிஃபிகல்ட் டைம்ஸில் வந்து இதெல்லாம் தான் வந்து நமக்கு அவர் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு மந்திரங்கள் ப்ளஸ் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் வந்து நம்ம இப்போ சந்தியாவந்தனம் இந்த மாதிரி கணபதி ஹோமம் அந்த மாதிரிலாம் போகிறோம்னாக்கா அவர் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயமே வந்து நமக்கு வந்து ஒரு டூல் மாதிரி. இட் இஸ் லைக் எ டூல் ஃபார் எவ்ரிதிங். அது இல்லாமல்னா வந்து நம்ம ஸ்வரம் வந்து ஸ்வரம் இல்லாமல் சொல்கிறது வந்து அந்த ஸ்வரத்தில் வந்து சுத்தி இருக்காது. அதனால் இங்கே வந்து நம்ம அந்த ஸ்வர சுத்தியோட வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அது வந்து அவர் ஆச்சாரியார் வந்து நிறைய எஃபர்ட் பண்ணுறாரு நம்மளுக்கு எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது. பட் என்னை பொறுத்தவரையிலும் இது வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு as long as possible நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு